விஜய் சார், உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். நான் உங்களுடைய ரசிகன். விஜய் சார் மட்டும் ஜெயிக்கலன்னா நான் வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் மருந்த குடிச்சு சாவடிச்சிருவேன். தொண்டர்களே, ரசிகர்களே, எந்த ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு வராதீங்க. ரிசல்ட் வர அன்னைக்கு தயவு செய்து இந்த பூச்சி மருந்து விற்கிற கடை, தூக்கு போறதுக்கு கயிறு விற்கிற கடை, அப்புறம் ட்ரெயின் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு ட்ரெயின்லாம் நிறுத்தி வைங்க. அந்த இது நாமினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன போடுவாங்க, எங்களுக்கு 10,000 தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, சொன்னவன அலாரம் கூட அடிக்குது. அதனால விஜய் சார் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய மகனும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட குழந்தைகளுக்கு வர மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்களா? அரசியல் தலைவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நாக்கறுத்து பார்த்திருப்பீங்க. ஏப்ரல் முடிஞ்சிருச்சு. இப்போ மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணெய் ரிசல்ட் வரப்போகுது. எல்லாரும் யார் வரப்போறதுன்னு சொல்லி ஒரு கற்பனையில் இருக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வரலாம். ஆனால் இந்த நேரத்துல டிவிக்கு தலைவர் விஜய் சார், உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். நான் உங்களுடைய ரசிகன். துள்ளாத மனமும் துள்ளும் அந்த படத்துல நீங்க கூலுன்னு ஒரு செயின் போட்டதுல இருந்து உங்களுடைய ரசிகன் நானு. அந்த ரசிகனாக இருந்து உங்கள் பாதம் தொட்டு உங்க காலில் விழுந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வெற்றியும் வரும், என்ன வேணாலும் வரும். ஆனால் அதை தாங்கிக் கொள்கின்ற மன வலிமை ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வேணும். அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் தயவு செய்து ஏதாவது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, சொன்னவன அலாரம் கூட அடிக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு தற்கொலை முடிவுக்கு யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, இப்ப ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நிறைய பெண்மணிகள் சொன்னாங்க, விஜய் சார் மட்டும் ஜெயிக்கலன்னா நான் வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் மருந்த குடிச்சு சாவடிச்சிருவேன். இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு குழந்தைய பெத்து ஆளாக்கி அந்த குழந்தை டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா, கலெக்டர் ஆவானா? ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் சார் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய மகனும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட குழந்தைகளுக்கு வர மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்களா? விஜய் சார் ஆகலன்னாக்க நான் உடனே மருந்த குடிச்சு என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மருந்த வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வரீங்க. அது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. நான் விஜய் சாரோட ரசிகன் தான். எனக்கு உங்களோட பிரமாதமா எனக்கு பேச தெரியும். ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுதான் உங்களை தற்குறி அணிலே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தயவு செய்து விஜய் சார், உங்களுடைய ரசிகனாக இருந்து சொல்றேன், உங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தவறான முடிவு எதுவும் எடுக்க கூடாது. நீங்க ஜெயிப்பீங்க தோப்பீங்க, அது ரெண்டாவது விஷயம். ஏன்னா ஒரு தலைவனுக்கு வெற்றி தோல்வி என்பது வரும் போகும். அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வேணும். அதனால தயவு செய்து நீங்க நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. என்ன வேணா அறிவிப்பு வரும். அதனால தொண்டர்களே, ரசிகர்களே, எந்த ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு வராதீங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், யாரு முதலமைச்சர் ஆனாலும் சரி, எப்படி ஓட்டு போடும் போது ஒன் ஷாப்லாம் மூடுனீங்களா கடையை, அதே மாதிரி ரிசல்ட் வர அன்னைக்கு தயவு செய்து இந்த பூச்சி மருந்து விற்கிற கடை, தூக்கு போறதுக்கு கயிறு விற்கிற கடை, அப்புறம் ட்ரெயின் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு ட்ரெயின்லாம் நிறுத்தி வைங்க. எந்தெந்த இடத்துல தற்கொலைகள் எல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க. இது நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல வரல, சிந்திக்கிறதுக்காக சொல்ல வரேன். ஒரு உயிர் போனாலும் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, சில அரசியல் தலைவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நாக்கறுத்து பார்த்திருப்பீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, வரலாறு திருப்பி பாருங்க தெரியும். அப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்ப உள்ள காலகட்டத்துக்கு வித்தியாசம் வேற ஆயிப்போச்சு. அப்ப நாக்கறுத்துக்கிட்டாங்க, இப்போ கழுத்தையே அறுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இருக்கிறாங்க பல பேர். அதனால தயவு செய்து சொல்றேன், விஜய் சார், உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், அன்னைக்கு அந்த மாதிரி கடைகள் எல்லாத்தையும் மூடுங்க. நீங்களும் ஒரு அறிக்கை கொடுங்க, தவறான முடிவு யாரும் எடுக்க கூடாது அப்படின்னு. நீங்க கண்டிப்பாக ஒரு இடத்துலயும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் வரீங்க. அந்த முடிவுல தான் நான் சொல்றேன். நீங்க இந்த அறிக்கையை தயவு செய்து தமிழக மக்களின் சார்பாக உங்கள் ரசிகனின் ஒருவனாக நான் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ 4 பேர் முதலமைச்சர் போட்டிக்கு நிக்கிறாங்க. எடப்பாடி ஐயா நிக்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்க, விஜய் சார் நிக்கிறாங்க, சீமானந்தன் நிக்கிறாங்க. அந்த 4 பேருமே சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. ஆனால் சினிமாவுக்காக எந்த சலுகையும் கொடுக்கல. அப்போ சினிமாக்காரங்க உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கும், கடை திறக்கிறதுக்கும், காது குத்துறதுக்கும், கர்மாதிக்கும், பிறந்த நாளுக்கும், மலர்ந்த நாளுக்கும், உதிர்ந்த நாளுக்கும், வளர்ந்த நாளுக்கு மட்டும்தான் சினிமாக்காரன் உங்களுக்கு தேவைப்படுதா? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போது, மனசு கஷ்டத்துல இருக்கும் போது உங்களை சந்தோஷப்படுத்துற இந்த சினிமாக்காரங்களுக்கு என்ன சலுகை சார் கொடுத்தீங்க? 4 பேரும் சினிமா பேக்ரவுண்ட்ல தானே வந்தீங்க. மீனவர்களுக்கு பிரச்சனை நான் குரல் கொடுப்பீங்க, விவசாயிகளுக்கு பிரச்சனை நான் குரல் கொடுப்பீங்க. அப்ப சினிமாக்காரங்க இதுலயும் 1000 பேர், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க.
எப்பேற்பட்ட ஒரு நடிகராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சியில சினிமா நடிகர் கலந்து கொண்டாதான் அது வெளியிலே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சினிமா கலைஞர்களுக்கு நாங்களாம் கோடி கோடியாவா சேர்த்து வச்சிருக்கிறோம் சொல்லுங்க. அப்படி கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தா கூட எலெக்ஷன்ல அந்த இது நாமினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன போடுவாங்க, எங்களுக்கு 10,000 தான் இருக்குது, வெறும் 100 கோடி தான் இருக்கு, 150 கோடி தான் இருக்கு, ஆனா கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஏழை பாளைகளுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, சினிமாவை நம்பி தான் இருக்கணும். அதனால யார் முதலமைச்சராக ஆனாலும் சரி, தயவு செய்து சினிமாவில் உள்ளவர்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. அந்த அறிவு இருக்கிறதால தான் ஆர்கே அன்பு செல்வன் அவர்கள் அவருடைய அறிக்கையில அதை சொல்லியிருக்காரு, சினிமாக்காக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு. 2031 நீங்க முதலமைச்சர் ஆகுறீங்க, இதுல உள்ளவங்க எல்லாரும் ஓட்டு போடுறீங்க. அவர் தலையை சொல்லிடுறாரு, அதெல்லாம் முப்பெருவிழாலாம் சொல்லியாச்சு சார், தொண்டை வலிக்க கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதாவது நான் பேசிட்டு இருக்கும்போது வீடியோ பாக்குறவங்களுக்கே தெரியும், நான் பேசினாக்க தொண்டை காஞ்சிரும், வீடியோ பாக்குறவங்களுக்கு மண்டை காஞ்சிரும். அதனால 2031 அன்பு செல்வன் ஐயா அவர்கள் சிஎம் ஆகுறாங்க. ஐயா போதுமா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் வந்து ஒரு கார்ல வந்து இறங்கினேன். அந்த கார்ல லெஜெண்டோட போட்டோ போட்டுருந்துச்சு. அப்போ ஆர்கே அன்பு செல்வன் சார் கேட்டாங்க, இது வந்து உங்க காரா இல்லை லெஜெண்டோட காரா அப்படின்னு. அது லெஜெண்டோட நிர்வாகி செயலாளர் சுதாகர் அவர் தான் என்ன வந்து, அண்ணா நீங்க எங்க போனாலும் ஆட்டோல போறீங்க, வாங்க உங்களை நான் பந்தாவா கார்ல எடுத்து போய் இறக்குறேன், வாங்க சுதாகர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் மாசா கெத்தா இருக்கேன் அப்படின்னாக்க லெஜெண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தான் அதுக்கு முழு காரணமே. ஏன்னா நான் பல இயக்குநர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து சார் சொன்னார் இல்லையா, ஏமாந்துட்டேன் அதே நான் ஒருத்தன் தான், இவ்வளோ வாய்க்கு வெக்கனையா பேசுவேன். ஆனால் நானும் பல ஏமாற்றங்களை சந்திச்சேன். அதனால தான் இப்போ நான் முழித்துக் கொண்டு இனிமேல் என்னை பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன ஆதாயம் தேவைப்படும், அதனால எனக்கும் ஒரு ஆதாயம் வேணும்ல. நானும் குடும்ப கூட்டம் உள்ளவன் தானே, எனக்கு பசங்கள்லாம் இருக்கு. தட்டுங்க சார், தட்டுங்க சார், நன்றி சார், கொடுங்க சார். ரொம்ப நன்றி சுதாகர், மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்பவும் சொல்றேன், லெஜெண்ட் தான் என் பேச்சு, லெஜெண்ட் தான் என் மூச்சு, லெஜெண்ட் தான் என் வாட்ச்.